Hi friends, welcome to SP Electronics. இனி நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா 12 வோல்ட்ல இயங்கக்கூடிய ஒரு மினி ஸ்பாட் வெல்டிங் பத்தி தான் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ இந்த ஸ்பாட் வெல்டிங் பத்தி பல நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருந்தாங்க. பல வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்பாட் வெல்டிங் மிஷின் பத்தி எனக்கு ரிவ்யூ போடுங்க. இது எப்படி யூஸ் ஆகுது? இத வாங்கலாமா? இத வச்சு நம்ம பேட்டரி செய்யலாமா? அப்படிங்கிற பல டவுட் வந்து பாத்தீங்கன்னா பல நண்பர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வச்சு நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ண முடியுமா? என்ன அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா டீடைலா சொல்ல போறேன். அண்ட் இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 3500 ல இருந்து 3000 ல இருந்து 4000 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு ரேட் வந்து இருக்கு. அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல இருக்கு. அது இல்லாம நம்மளோட வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 3700 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல வந்து வரும். சோ தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு ஸ்டாக் இருக்காது. ஏன்னா இது வாங்குற டீலர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் இல்லன்னு சொன்னாங்க. இன்னும் 10 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்துரும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து பாத்தீங்கன்னா 3700. விலை வந்து பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட். இந்த விலைக்கு வந்து இது வர்த்தா என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டீடைலா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 12 வோல்ட் மினி ஸ்பாட் வெல்டிங் மிஷினை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுற சேனல் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம SP எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் சேனல் தான். இது வரையும் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே போடலை. இந்த சின்ன ஸ்பாட் வெல்டிங் வந்து ரிவ்யூ பண்ணுறதோ இல்லை டெஸ்ட் பண்ணுறதோ. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பண்ணின்னு இருக்கும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் வந்து போட்டிருக்கோம் நம்ம வீடியோக்கு. ஸோ யாரும் வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 12 வோல்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இது இயங்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட் ஆசிட் பேட்டரியாக இருக்கணும். லித்தியம் பேட்டரி வந்து யூஸ் பண்ணாதீங்க. லித்தியம் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செட் ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லித்தியம் பேட்டரியோட ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அப்படி லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 40 AHக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. ஒரு 40 ஆம்ஸ் வந்து தரக்கூடிய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிஸ் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இதில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துறாங்க. சின்னதாக பஸ்ஸர்னு சொல்லுவாங்க. அதை பீப் சவுண்ட் வரக்கூடிய பஸ்ஸரு. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துறாங்க. அந்த பட்டன் எதற்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று இருக்கும். பக்கத்தில் வந்து கெப்பாசிட்டர் பவர் அதாவது ஆம்ஸ் வந்து தக்க வச்சு கொடுக்குறதுக்கான கெப்பாசிட்டர் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன காம்பனண்ட்லாம் வந்து இந்த போர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆம்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி தரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தந்துருப்பேன். ஒன்றும் கிடையாது, நம்ம பேட்டரியில் தர அந்த DC வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குது. அந்த ஆம்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிக்கிள் ஸ்ட்ரிப்பில் எடுத்து வைக்கும்போது அந்த நிக்கிள் ஸ்ட்ரிப்பை உருக வச்சு பேட்டரி கூட வந்து ஒட்ட வைக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நடக்கிற ஒரு சின்ன ஒர்க் இது. ஸோ இப்போ வந்து இதை பற்றி பார்த்துருவோம். இப்போ எப்படி இது வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி காமிக்க போகிறோம் உங்களுக்கு. ஏன்னா என்கிட்ட வந்து லெட் ஆசிட் பேட்டரி வந்து கிடையாது. ஸோ பல நாளாக வந்து வெயிட் பண்ணிருந்தேன். அதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து யூஸ் பண்ணிட்டு தர மாதிரி பேட்டரி எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியில் ஒரு 30 AH பேட்டரி வந்து இப்போ தான் அசம்பிள் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதை வந்து போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினை ஒர்க் பண்ண வைக்கிறது நான் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் 30 AH 12 வோல்ட்டில் 30 AH பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து தர வேண்டிய பேட்டரி இது. அவர் வந்து நேரில் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னார். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது, எதுவும் அசம்பிள் பண்ணாமல். BMSம் கனெக்ட் பண்ணலை. எதனால் அப்படின்னா BMS கனெக்ட் பண்ண அப்படின்னா நம்ம வெல்டிங் பண்ணும்போது BMS வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கட் ஆஃப் பண்ணிவிடும். ஏன்னா இது வந்து ஷார்ட் பண்ணுற மாதிரி தான், வயர் வந்து ஷார்ட் பண்ணுற மாதிரி தான் கணக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா BMS வந்து கட் ஆஃப் பண்ணிவிடும். அதனால் BMS வந்து போடல. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதனால் ஏதாச்சும் ஃபால்ட் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தோம், எதுவும் நடக்கலை. ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். இந்த பேட்டரி தான் எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் 30 AH பேட்டரி 4 சீரிஸ் 5 பேரில் வந்து மொத்தமாக இதில் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேட்டரி வந்து ஒரு வாரமாக நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்க்கான இன்புட் வந்து இருக்குல்ல, இந்த இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைடு வந்து ப்ளஸ் கிளிப்பையும் போட்டுக்கிறோம். ஸோ மைனஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கிளிப் வந்து போட்டாச்சு. ஸோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் வந்து லைட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ பேட்டரி வந்து அப்படியே ஓரம் தள்ளி வச்சிடறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து இண்டிகேட் பண்ணும். எதற்காக அப்படின்னா வெல்டிங் மிஷின் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்காக. ஸோ இங்கே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருந்தாங்களே, இந்த பட்டன் வந்து நான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம இதை ஒரு டைம் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் வெல்டிங் பண்ணோம். ஸோ நம்ம இதை அழுத்தி பிடிக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமாக மாறிடுச்சு. ஸோ இன்னொரு டைம் அழுத்தி பிடிச்சோன்னா 4 டைம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 டைம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கன்னு அடிக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்னொரு டைம் அழுத்துறோம் அதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆஃப் ஆகிடும். இன்னொரு டைம் இதை அழுத்தணும் அப்படின்னா மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெல்டிங் பண்ணி காமிக்கிறது. ஸோ சிம்பிள், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. பேட்டரியில் வந்து கனெக்ஷன் பண்ணிடுறீங்க. இப்போ இந்த சைடு வந்து ரெண்டுத்தையும் வந்து எடுத்துக்கிறீங்க. ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வெல்டிங் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியும் அண்ட் நிக்கல் ஸ்ட்ரிப்பும் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் டேமேஜ் ஆன பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
பேட்டரி வந்து ஓரம் வச்சிடலாம். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கு அந்த வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 0.15 mmல லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வர H டைப் நிக்கல் ஸ்ட்ரிப் இது ஓகேங்களா. அதாவது 2 பேரல் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி H டைப்பில் வரும். அந்த நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டைப்பில் வர 0.12 mmக்கான நிக்கல் ஸ்ட்ரிப் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். ஏன்னா வந்து திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகம். ஸோ உங்களுக்கு வளைக்கவே முடியாது. இது அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து ஹார்டாகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 நிக்கல் ஸ்ட்ரிப்பும். ஸோ இது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 0.6 mm 7 mm தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மெலிசாக இருக்கும். சும்மா லேசாக தகுடு மாதிரி இருக்கும். 3 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 3த்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெல்டிங் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சின்னது அதாவது 0.7 mm திக்னஸ் இருக்கிற இந்த நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பேட்டரி மேலே வைக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லில் வந்து வச்சிட்டோம், 5ல் வந்து வச்சிட்டோம் ஓகேங்களா. 5ல் வச்சுட்டு நம்ம இப்போ வந்து வெல்டிங் பண்ண போகிறோம். இது வந்து வச்சு அழுத்தக்கூடாது, லேசாக அப்படி மேலோட வச்சாலே போதும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெல்டிங் மிஷின்ன்றதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் அதிகமாக பேட்டரியில் வந்து வைக்க வேண்டியது இருக்கும் வெல்டிங்கு. ஸோ வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்குது. ஸோ இது வந்து இதை வச்சு நம்ம ஒரு வண்டிக்கெலாம் செய்யலாம் பேட்டரி அப்படின்னா அது செய்ய முடியாது, கஷ்டம் தான் கொஞ்சம். பட் வந்து ஒட்டுது பாருங்கள். இப்போ நான் வந்து கையில் வச்சு தொங்க விட்றேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒட்டியிருக்கு, நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்கு. சின்ன டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை பிரிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து அதாவது பிச்சின்னு வர மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வருது. ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இதை வச்சு வீட்டுக்கு வந்து தேவையான இது பண்ணிக்கலாம். சில ஒரு 6H ஒரு 12H பண்ணி தரோம் அப்படின்னா இந்த நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சு இந்த பேட்டரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெலிசாக இருக்கிற இந்த நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் வந்து திக்னஸாக இருக்கிற 0.12 mm இருக்கிற அந்த வெல்டிங் வச்சு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ வந்து மறுபடியும் வந்து பேட்டரி மேலே வச்சுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா லேசாக வச்சு அழுத்துறோம். இதை வெளிச்சம் ஆயிடுச்சு அதிகமாக. ஸோ இப்போ வந்து பாருங்கள் அதோட பெரிய திக்னஸில் இருக்கிற அந்த ஸ்பாட் வெல்டிங் எடுத்து அதாவது நிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்து பண்ணி பார்த்தோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து ஒட்டிச்சு. பட் வந்து நம்ம இதை பிரித்தோம் அப்படின்னா பிரிச்சுன்னு போயிடுது ஓகேங்களா. ஸோ இதுக்கு சூட்டபிளானது என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப் வச்சு பண்ணிங்க அப்படின்னா பண்ணலாம். இது வச்சு அது பெருசு வச்சும் பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பட் வந்து ஒட்டுனதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது. ஒரு டைம் வச்சுட்டிங்க அப்படின்னா மேலே வந்து டேப் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும். அதுதான் நீங்கள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பெருசு, நம்ம அடிச்சது மேலே அடித்தனால ஒட்டாமல் கூட இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0.15 mmல நிக்கல் ஸ்ட்ரிப் இதை வச்சு நம்ம பண்ணி பார்க்குறோம் இப்போ. ஓகேங்களா வச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கிற அந்த இடத்துல வந்து வைக்கிறோம். ஹோல்ஸே வந்து போடுது, வாட்டே வந்து போடுது உங்களுக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பாருங்கள் இந்த பெரிய சைஸ் 0.15 mmல வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் வந்து வச்சோம். ஓரளவு வந்து நல்லா வந்து பிடிச்சிச்சு. பட் பேத்தோம் அப்படின்னா பேத்துன்னு வருது. ஏன்னா நம்ம இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எதிர்பார்க்க முடியும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3500 3700 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானில் இருக்கட்டும் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கட்டும் இல்லை எங்ககிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது ஓகேங்களா. இந்த ஸ்பாட் வெல்டிங் பார்த்திங்கன்னா எங்ககிட்டே வந்து ஷாப்பில் இருக்கும், என்னோட வெப்சைட்டில் வந்து இருக்கும். வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு ஸ்டாக் கிடையாது. அந்த செல்லர்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்துடும் வெப்சைட்டில். அப்போ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், நம்ம ஒரு இப்போ 3500 கொடுத்து இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினை வாங்கலாமா என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிங்கன்னா ஒரு சில கஸ்டமர் இப்போ சோலார் பேனல் டீலர்ஷிப் எடுத்து பண்ணிக்கிறேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா நானும் லித்தியம் பேட்டரி செஞ்சு தரணும் ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து பண்ணலாம். பண்ணி ஒரு சின்ன பேட்டரி பேக் வந்து ரெடி பண்ணலாம். ஒரு 6H 12H அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் பெருசாக வந்து பண்ணணும், வண்டியெலாம் பேட்டரி செஞ்சு தர போகிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து செட் ஆகாது. ஸோ அதை நான் வந்து இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுக்கிற மாதிரி பெரிய ஸ்பாட் வெல்டிங் தான் வாங்கி ஆகணும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 20000 ரூபா. இது பெருசு. ஆல்ரெடி இதோட ரிவ்யூ அன்பாக்சிங் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போட்டேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து பெருசு தான் வாங்கி ஆகணும். சிம்பிளாக வந்து வீட்டில் வச்சு நான் செஞ்சு தரப்போகிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து செஞ்சு தரப்போகிறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா
இதை வாங்கலாம். காசு இருக்கிறவங்க மட்டும் வாங்கலாம். ஸோ காசு இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இது வேணும், இதில் வாங்கி பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டு ஒரு 12,000-13,000 வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் மிஷின் இருக்குது பெருசு, அது கூட வாங்கிக்கலாம். ஸோ வந்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். எல்லோரையும் கம்பல் பண்ணி இதை வாங்கி தான் ஆகணும் நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல மாட்டேன். ஸோ வீடியோவிலே பார்த்துருப்பீங்க இது எப்படி வந்து வெல்டிங் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் இஷ்டம், இது பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க, பிடிக்கலையா வாங்க தேவையில்ல, கண்டிப்பாக வந்து விட்டுருங்க. ஏன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா 3,700 ஓகேங்களா, எவ்வளோ காசுன்ட்டு பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் வெல்டிங் பற்றி ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங்லாம் போட சொல்லியிருந்தீங்க. பட் எல்லாமே போட்டோம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டு ஆல், பை பை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியில் வந்து போட்டு யூஸ் பண்ணேன். அதனால கூட வந்து அந்த வெல்டிங் வந்து அடிக்காமல் இருக்கலாம். பட் இதை வாங்கின டீலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சே வந்து காமிச்சிருந்தார் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக வந்து ஒரு லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வாங்கினீங்க அப்படின்னா லித்தியம் பேட்டரி வந்து இதுக்கு வந்து சுத்தமாக வந்து செட் ஆகாது. ஓகேங்களா, இது வந்து நான் வீடியோவில் சொல்லலை, அதனால தனியாக வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ ஓகே, நன்றி, வணக்கம்.